ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தினம் 5 கணிதம்ன்ற ஒரு தொடர் சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 10வது காணொலி 10th பார்ட் வீடியோங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா டைஸ்ன்ற ரீசனிங் டாப்பிக்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். நமக்கு ரொம்ப முக்கியமான சம்ங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஆன் ஃபோல்டிங் த கிவன் பேப்பர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கியூப் கேனாட் பி ஃபார்ம்டுன்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கனசதுரங்களை உருவாக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவைன்னா, எதிர்பக்கங்கள் எது அமையும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது ஒரு நம்பர் விட்டுட்டு அடுத்த நம்பர் வந்து எதிர்பக்கமாக இருக்கும். அப்போ ஏவோட எதிர்பக்கம் பார்த்திங்கன்னா 7. ஓகேங்களா. ஏவோட எதிர்பக்கம் பார்த்திங்கன்னா 6. ஓகேங்களா. 7ஓட எதிர்பக்கம் பார்த்திங்கன்னா 4. ஒரு நம்பர் விட்டுட்டு அடுத்த நம்பர் போகும்போது 4ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 3ஓட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 8. ஓகேங்களா. 3ஓட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 8, 8ஓட ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 3. அப்போ இதுதான் நமக்கான எதிர்பக்கங்களாக கிடச்சிருச்சு. நமக்கு எப்பொழுதுமே எதிர்பக்கமாக இருக்க நம்பர்ஸ் வந்து அதோட பக்கங்களாக அமையாது. அதாவது ஆப்போசிட்ஸாக இருக்கிற பேர் வந்து அதோட அட்ஜசண்ட்டாக அமையாது. ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு டயக்ராமை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா நமக்கு 7ம் 4ம் ஆப்போசிட்டு. ஸோ இதில் பக்கமாக கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக க்ரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா. 7ம் 4ம் ஆப்போசிட்டாக இருக்குது, ஆனால் நமக்கு டயக்ராமில் வந்து அட்ஜசன்ட் பக்கங்களாக கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரியேட் பண்ண முடியாது. அதே மாதிரி செகண்ட் டயக்ராமில் பாருங்கள், செகண்ட் டைஸில் பாருங்கள், ஏவும் 6ம் ஆப்போசிட்டில் இருக்க நம்பர்ஸ். அதனால் இதவும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. எதிர்பக்கங்களாக இருக்கிறது வந்து அதோட பக்கமாக அமையாது. அதுதான் பேசிக் கான்செப்ட். சேம் தேர்ட்லேயும் அதே தான். 6ம் 4ம் ஏவும் 6ம் வந்து ஆப்போசிட்ஸாக இருக்குது. ஸோ இங்கே நமக்கு அட்ஜசன்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரியேட் பண்ண முடியாது. ஃபோர்த் ஆப்ஷன், ஃபோர்த்து டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 8 and 3 வந்து எதிர்பக்கமாக இருக்குது. 3 and 8 வந்து எதிர்பக்கமாக இருக்குது, ஆனால் இங்கே பக்கங்களாக கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரியேட் பண்ண முடியாது. இந்த 4 டயக்ராமே க்ரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா. cannot be form the cube. 4 கியூப்பையும் நம்மளால் ஃபார்ம் பண்ண இயலாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. செக் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லெட்டர் சீரீஸ்ன்ற டாப்பிக்கில் இருந்து கொண்டு வந்திருக்கேன். ரொம்பவே முக்கியமான டாபிக். இந்த லெட்டர் சீரீஸில் நமக்கு வந்து ஆல்ஃபபெட்டோட பொசிஷன் வேல்யூ தேவை அண்ட் எது ஆப்போசிட் ஆல்ஃபபெட்ஸாக இருக்கும், எதிர் எழுத்துக்களாக இருக்குன்றதை நமக்கு தெரிஞ்சாலே ஆல்மோஸ்ட் ஒரு கொஷின் கன்ஃபார்ம் அடிச்சிடலாம். நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டோட ஆல்ஃபபெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது A to M ஒரு சைடு எழுதிட்டு Nல இருந்து Z வரைக்கும் எழுதினீங்கன்னா பேரலாக இருக்க ரெண்டு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ AZங்கிறது ஆப்போசிட், CXங்கிறது ஆப்போசிட், EVன்றது ஆப்போசிட், IRன்றது ஆப்போசிட். இந்த டேஷ்ன்ற இடத்துல என்ன ஆப்போசிட் பேர் வரும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா, நம்ம ஃபஸ்ட்டு லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ACE, அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர், சிங்கிறது தேர்டு லெட்டர், ஈங்கிறது 5th லெட்டர், டேஷ் ஐங்கிறது நமக்கு 9th லெட்டர். ஓகேங்களா. இந்த 1, 3, 5, 9 இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்? ஆட் நம்பர்ஸ். கரெக்டுங்களா. அப்போது 5க்கு அப்புறம் வர்ற ஆட் நம்பர் என்ன? 7. இப்போ 7th பொசிஷனில் வர்ற ஆல்ஃபபெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா G. அப்போ ஜியோட ஆப்போசிட் பேர் எழுதிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுங்க. ஜியோட ஆப்போசிட் வந்து T. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? யாரெல்லாம் GTA கேம் சின்ன வயசில் விளாண்டுருக்கீங்களோ அவங்களாம் வந்து கமெண்ட்டில் GTA அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா. அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா GT அப்படின்றது ஆன்சர். இதே சீரீஸை நான் எப்படி மாற்றிடுறேன், EV GT IR கொஷின் மார்க்னு மாற்றிடுறேன். இந்த 2 கொஷின் மார்க்கில் என்ன லெட்டர்ஸ் வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னாலும் நம்பர் சீரீஸ்ன்ற டாப்பிக்கில் இருந்து கொண்டு வந்திருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ரீசனிங் டாபிக் தான். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா நமக்கு 3வது கணக்கு பார்க்குறோம். என்ன கேட்டிருக்காங்க, தொடரின் அடுத்த எண் என்ன? த நெக்ஸ்ட் நம்பர் இன் த சீரீஸ்னு கொடுத்துட்டு 21, 20, 23, 18, 25, 16, 27, 14 கொடுத்துட்டாங்க. ரொம்பவே சிம்பிள். இதுக்கான லாஜிக் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக லாஜிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 21ல் இருந்து 23 வரணும்னா நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கணும்? +2ன்ற நம்பர் ஆட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 23ல் இருந்து 25 வரணும்னா
சேம் +2ன்ற நம்பரை ஆட் பண்ணியிருக்கணும். 25ல் இருந்து 27ன்ற நம்பர் வர்றதுக்கு எவ்வளோ நம்பர் ஆட் பண்ணியிருக்கணும்? +2ன்னு ஆட் பண்ணியிருக்கணும். நமக்கு 14க்கு அப்புறம் என்ன நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்டர்னேட்டாக வரும்போது நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 14க்கு நெக்ஸ்ட் வர்றதா நமக்கு நம்பராக இருக்கும். ஸோ 27லேருந்து +2 ஆட் பண்ணணும். ஏன்னா லாஜிக் வந்து எல்லா நம்பருமே +2 பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. +2 பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 29 கிடைக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 29. இதே இது ஈவன் டிஜிட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 நம்பரை டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, 20லேருந்து 2 மைனஸ் பண்ணும்போது 18ன்னு கிடைக்கும். 18லேருந்து 2 மைனஸ் பண்ணும்போது 16ன்னு கிடைக்கும். 16லேருந்து 2 மைனஸ் பண்ணும்போது 14ன்னு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி இங்கே 29ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 29க்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மைனஸ் பண்ணும்போது 12ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணிக்கோங்க. 21, 20, 23, 18, 25, 16, 27, 14, 29, 12 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்களா? நெக்ஸ்ட்டு 2 நம்பர் என்ன வரும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதே மாதிரி இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா மினிமமே நம்ம வந்து இந்த சீரீஸில் 100 சம்ஸ், அதாவது 100 வீடியோஸ், 100 காணொலிகள் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு 10வது காணொலி. அப்போ இன்னும் 90 காணொலி இருக்குது மினிமமாக சொல்கிறேன் நான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா குரூப் 4 வரைக்குமே கொண்டு போகலாம். உங்களோட ஆதரவு கிடச்சிச்சின்னா நம்ம இதை டில் குரூப் 2 வரைக்குமே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஹார்ட்டை மட்டும் தட்டி விட்ருங்க. அதே மாதிரி மேக்ஸ் வித் MMK டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன சீரீஸ் பண்ணுறோம்? தினம் 5 கணிதம்ன்ற டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க மறக்காமல். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டட் ஆகி இன்னும் நான் உங்களுக்கு வந்து டக்குன்னு நிறைய வீடியோஸ் கொடுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல்லே நிறைய வீடியோஸ் வந்து அன்லிஸ்ட்லேருந்து ப்ரைவேட்லேருந்து பப்ளிக் கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸையும் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் நமக்கான 4th கொஷின் பார்த்தீங்கன்னா சேம் ரீசனிங் பசில்ன்ற டாப்பிக்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு டயக்ராமேட்டிக்கில் கொடுத்துட்டு கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். லாஜிக் பார்த்துக்கோங்க. நமக்கு இங்கே 4லேருந்து 4 கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போது நமக்கு வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே இது இந்த 4லேருந்து 8 வரணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 4 × 2 8. 8லேருந்து 24 வரணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. 3 24. 24லேருந்து 96 வரணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. லாஜிக் புரியுதுங்களா? அப்போது அடுத்தடுத்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணிட்டே வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு 96லேருந்து 480 வரணும்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. சார் கரெக்டாக சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருங்க. 6 5 30க்கு 0 பேலன்ஸ் 3. 9 × 5 45. 45 + 3 48. அப்போ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு கொஷின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணணும்? இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 6. அந்த 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ 480 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 0வை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 கிடைக்கும். 6 × 8 48க்கு 8 ரிமைண்டர் 4. 6 × 4 24. 24 + 4 28ன்னு கிடைக்குங்க. அப்போ கொஷின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரப்போகுது? 2880ன்னு கிடைக்கும். இதே இந்த 2880 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும்? 20160ன்னு கிடைக்குங்க. லாஜிக் புரிஞ்சுங்களா? இந்த லாஜிக் புரிஞ்சுன்னா லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இது நமக்கான 4th கொஷினுங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாஸ்க் கொஸ்டின். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் நம்பர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த அவுட்டர் நம்பரை யூஸ் பண்ணி நமக்கு இந்த இன்னர் நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கொஷின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும்ன்றத லாஜிக் கரெக்டான இந்த ரெண்டுத்துக்கும் கரெக்டான லாஜிக் வந்து யூஸ் ஆச்சுன்னா அதே லாஜிக்கை யூஸ் பண்ணி இந்த கொஷின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வரும்ன்றத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? நமக்கான 5th கொஷின் பார்த்தீங்கன்னா சேம் ரீசனிங் டாபிக் தான். கோடிங் டீகோடிங், குறியிடுதல் மாதிரி குறியிடுதுன்ற டாப்பிக்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன சார் ரீசனிங்காக சால்வ் பண்ணிட்டு வரீங்கன்னா, இப்போ கொஞ்சம் ரீசனிங்கை கவர் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் மேக்ஸை கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரீசனிங் நமக்கு வந்து ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து
அதை வந்து நம்மளால் கைக்குள்ளே அடக்கவே முடியாது. கரெக்டுங்களா? நமக்கு என்ன லாஜிக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ நம்ம சின்ன சின்னதாக கற்றுக்கிட்டே வந்தோம்னா லாஸ்ட் டைமில் கொஞ்சம் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுக்கும். ஓகேங்களா? நிறைய வந்து நம்ம சால்வ் பண்ண நம்ம மூளை வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட மூளை வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு நமக்கு அந்த இடத்துல டக்குன்னு ஷார்ப்பாக மைண்ட் வேலை செய்யும். ஸோ இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லாஜிக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி டாப்பிக்கில் தான் நமக்கு லாஜிக்கை ஃபைன் பண்ணுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நான் டைரெக்டாக லாஜிக் சொல்கிறனால உங்களுக்கு வந்து யோசிக்க தோணலாம். நீங்களாக இதை பார்த்துட்டு ஒரு 4 நாள் கழிச்சோ 5 நாள் கழிச்சோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியாது. ஸோ நோட் பண்ணி வைங்க இந்த கொஷின் எல்லாம். ஓகேங்களா? எல்லா கொஷின் நோட் பண்ணி வைங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 வீடியோ விட்டுருக்கோம். இதோட 10 × 5 50 சம்ஸ் இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்கு. 50 விட நம்ம கூட தான் எடுத்து கொடுத்துருக்கோம். நிறைய அதுக்கு வந்து நம்மளே சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம கொஷின்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கோம். அந்த கொஷின் எல்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். கண்டிப்பாக ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? சரி, இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழியில் இன் அ சர்டைன் கோட் ACEGங்கிறத 16ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி DFGHன்றதை 25ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணி HIKMக்கு என்ன நம்பர் வருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணுங்க. நமக்கு இந்த மாதிரி கோடிங் டிகோடிங்கில் கொடுத்துட்டாங்கனாலே என்ன பண்ணிடுங்க, பொசிஷன் வேல்யூவை எழுதிடுங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு 16 எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறேன். ஏவோட பிளேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, சியோட பிளேஸ் வேல்யூ 3, ஈயோட பிளேஸ் வேல்யூ 5, ஜியோட பிளேஸ் வேல்யூ 7. எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ணுங்கள். 5 + 3 8, 8 1 9, 9 + 7 16ன்னு கிடைக்குது. அப்போ என்ன சிம்பிள் லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த லெட்டர்ஸோட பொசிஷன் வேல்யூ எத்தனாவது லெட்டராக வருது அப்படின்ற நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதே லாஜிக் இதுக்கு ஃபாலோ ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். டிங்கிறது பார்த்தீங்கன்னா 4th லெட்டர், எஃப்ங்கிறது 6th லெட்டர், ஜிங்கிறது 7th லெட்டர், ஹச்ன்றது 8th லெட்டர். நமக்கு அப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 25 வரணும். 6 + 4 10, 10 + 8 18, 18 + 7 25ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா? 18 + 7 25. ஸோ சேம் லாஜிக் தான் ப்ரொசீட் ஆகிருக்கு. அப்போ நம்ம HIMKக்கு அதே லாஜிக்கை யூஸ் பண்ணி என்ன நம்பர் வருன்றதை ஃபைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஹச்சுங்கிறது பார்த்தீங்கன்னா 8th ஆல்ஃபபெட், ஐங்கிறது 9th ஆல்ஃபபெட், கேங்கிறது பார்த்தீங்கன்னா 11th ஆல்ஃபபெட், எம்ங்கிறது 13th ஆல்ஃபபெட். ஸோ அப்படியே ஆட் பண்ணிடுங்க. 11 + 9 20, 20 + 8 28, 28 + 10 38, 38 + 3 41 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மதன்குமார்ன்ற நேமுக்கு என்ன நம்பர் வருன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? மதன்குமார்ன்ற வேர்டுக்கு என்ன நம்பர் இதே மாதிரி வருன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு. இவ்வளோ தாங்க நமக்கு ரீசனிங். இப்போ வந்து அந்த லாஜிக் ஃபாலோ வச்சுன்னா அதை வச்சு நம்ம ஒரு 4 சம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ அந்த லாஜிக் நமக்கு மண்டையில் நின்றும். அதே மாதிரி நம்ம எழுதி பார்க்குறப்போ அசால்ட்டாக நம்ம ஸ்பீடு கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம சால்வ் பண்ணுறதோட ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பேனாவை எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஒரு 10-20 சம் சால்வ் பண்ணிங்கன்னா தான் அங்கே போய் நம்மளால் மினிமம் 2 சம் போட முடியும். ஓகேங்களா? அப்போ நம்ம 25 கொஷின் போடணும்னா நீங்கள் எவ்வளோ சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும்னு நினச்சி பாருங்கள். ஓகேங்களா? முக்கியமாக நம்மளோட வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளோட டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறையா வீடியோஸ் கொடுப்போம், நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்போம், நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுப்போம். அதெல்லாம் டெய்லி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக மேக்ஸில் 25க்கு 25 அடிச்சிடலாம். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க இன்றைக்கி 5 சம். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மேக்ஸ் வித் MMK டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு காணொளியுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். தேங்க்யூ.